शायद मैं कह नहीं पाता हूँ अपनी बात को। यही कारण होगा कि मुझे तस्वीर लेना पसंद है, कि मुझे कहना उतना पसंद नहीं है, इसलिए शायद मैं तस्वीर लेना चाहता हूँ कि बिना कहे ही कुछ कह सकूँ। உன்னைய பாக்க வச்சு குடிச்சா எனக்குல வயித்து வலிக்கும். போடி. வாடா என் வருஷ நாட்டு வள்ளாளகண்டா. என்னடா இது சில்லா போர்டு கலெக்ட் மாதிரி கொழா மாட்டிட்டு வந்து நிக்கிற? நேத்து சந்தையில கிண்டல உன் மாவை எடுத்து கொடுத்தானா? இல்ல நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல எதுவும் எடுத்தியா? இல்ல ஓத்தவங்க அப்ப சேர்த்து வச்ச சொத்து பத்துல ஏதோ சொல்லுடா. சொரண கையில நேத்து அரசல பொட்டியில வச்சிருந்த 22 ஓவாய காணமே நான் லோ லோ லோன்னு கத்திட்டு இருந்தனே. இந்த சிரிக்கி புத்தியில இது எடுபடல பாரு. சனிய வீட்டு இடுப்புல சொருகி வச்சிருக்கோம். அத்தை காசுல நான் ஒண்ணு எடுக்கல. எடுபட்ட பயப்பல சொரட்டு குச்சி கோவலத்தோட சுத்திர பயலுக்கு சூட்டு கோட்டு கேக்குதா? எப்படா எடுத்த? என்னடா பண்ண? சொல்லுடா. வச்சிருக்கியா இல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணியா? சொல்லுடா சொல்லுடா. ஏன் இந்த பையில போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? வச்சிருந்த 22 ஓவாய வாக்கட்டப்பட்டு வந்து நிக்கிறவன வருஷம் வச்சு கொஞ்சம் சொல்றியா? எந்த 22 ரூபாவை சொல்ற? அரசல பட்டியல வச்சிருந்தது. உனக்கு ஒரு நினைவு இருக்காது. ஈரம் இல்லாம பேசிட்டு இருப்பியே. அடுத்த தெரு ரங்கம்மா வந்தாலே அவ 2 பாடி அடகு வாங்கிட்டு நீ தானே 22 ரூபாவை கொடுத்த? தாத்தாவை பாருமா, தாத்தாவை பாரு. ஏழுரா புள்ள பாகநெறி போகணுமா? அவங்க அப்பா ஊருக்கு. பிள்ளையோட சங்கிலி காப்பெல்லாம் அவங்க அப்பா அடகு வச்சு தின்னுட்டான்னு சொன்ன, திடீர்னு எப்படி முளைச்சிச்சு? அவரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. புள்ள மட்டும் ஊருக்கு போகணுங்கிறானா இல்ல ஆத்தாளு சேர்ந்து போகணுங்கிறாளா? என்ன விட்டு புள்ளிய மட்டும் தனியா எப்படி அனுப்புறது? நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு. அப்பா அதில்லப்பா. அப்புறம் நாளைக்கு பேச்சு வேண்டி கிடக்கு. அறுத்து கட்டினாலும் பரவாயில்ல, அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டு சாகுறேன்னு சொன்னவர்ல நீ. பத்தக்கள்ளியில பால் வடிஞ்ச மாதிரி பொங்கி பொங்கி அழுதிய பொட்ட கழுதுனாரு. கட்டையில போற வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறத விட வேகாத கஞ்சியா இருந்தாலும் பெத்த வீட்டிலே குடிச்சிட்டு செத்து போறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பெரிய மனுஷியா நீயே புடிவு பண்ணிட்டேன்னு? நாளைக்கே உன்னை மறுபடியும் அடிச்சு வரட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப யார் முகத்துல போய் முழிப்பேன்? ஒரு தடவை வந்துட்டு போறாரு முறுக்கிக்கிட்டு மாப்பிள்ள மாமன்னு கூட பார்க்காம கேட்டாரு ஐயா ஒரு கேள்வி. தாக்க முடிக்கிட்டு சாகுற மாதிரி. இப்ப என்ன வட்டி வாசலோட வந்திருக்காரு, நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அரிசின்னு அள்ள விட மாட்டேங்கிற, உமின்னு ஊத விட மாட்டேங்கிற. பெத்தவன் நான் சொல்றேன் போடி உள்ள. 1000 தெய்வம் உலகத்துல இருந்தாலும் புள்ள வரம் கொடுக்கறது புருஷன் தாங்கிறத மறந்துடாத. சீமி இல்லாத வம்ச பரம்பரையோட மானம் போயிரும்னு எம்பூட்டு நாளைக்குத்தான் என் மனசை போட்டு பூட்டி வைக்க முடியும். பொங்கப்பானையா பொங்குதே புலம்பி தீத்தாத்தான் இந்த சிரிக்கி மனசு அடங்கும் போல இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடா இருந்தே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சொத்து சொகத்தை சுருட்டலாம், கண்டவளோட படுத்து எந்திரிக்கலான்னு ஒண்ணுமே தெரியாது என் மருவோட உள்ள பிடிச்சு வச்சியே. நீ சத்தியம் வந்தேன்னு ஊரை நம்ப வைக்க செஞ்ச சதியா இது? எனக்கும் நல்லது கெட்டது கேட்க 4 சாதிசனை இருக்கியா? 4 சாதிசனை இருக்கு. இந்த சிரிக்கி மாவ ஒரு தப்பு பண்ணிவிட்ட இல்லன்னு சொல்லல. ஒரு நாள் ஒரு பொழுது ஒருத்தனோட படுத்து எந்திரிச்ச பிள்ளையோட வந்த, அதுக்காக ஊந்தாலையில கட்டி வச்சு எனக்கு ஆயுசு பூரா தண்டனையா? ஆஸ்தி பாஸ்தியோட 60 பொன் நகையோட இருந்த என்ன துருப்பிடிச்ச தொரட்டு கொம்போ 10 வெள்ளாடோட வந்த உனக்கு கட்ட
அவனை சிற்பால் அடிக்கணும். அருகட்ட கழுது, சத்தியமா உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. உன் சொத்துக்கு ஆசைப்பட்ட அவனை நான் கட்டிக்கிட்டேன். ஞாபகம் இல்ல? மூணுசாமி கோயில் திருவிழாவுக்கு போனவன் எவன் கூடயே படுத்திருந்துட்டு வைத்திர குழந்தையோட வந்தியே, மறந்து போச்சா? என் மாமன் உத்தம சத்தியசந்தை என் புள்ள கெட்டு போய் வயிற்றுல குழந்தையோட வந்து நிக்கிறா. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நான் நாட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். அவன் கழுத்துல ஒரு தாலியை கட்டுறான்னு சொன்னான். நான் மறுபேச்சு சொல்லாம அவன் கழுத்துல தாலியை கட்டு. நீ என் தங்கச்சி மய மட்டுமில்ல, நீ தாண்டா என் குலதெய்வம். நீ காலை பிடிச்சுக்கிட்டு கதறனா. என் மாமன் தொட்ட காலில் 20 வருஷமா நான் செருப்பு கூட மாட்டல. அந்த செருப்புல உன்ன நினைச்சிட்டா உன்ன நான் தொடரதே இல்லை. 20 வருஷமா அவன் படுக்கையில நான் படுத்திருக்கேன். உங்களோட ஒரு வார்த்தை பேசி இருக்கேன். இருட்டுல வந்தவங்கிட்ட பேரு கூட கேட்காம கெட்டு போனவனி இருந்தாலும் ஓமவளை ஏமவளை நினைச்சு பாசம் குறையாம வளர்த்துட்டு வரேன். இன்னை வரைக்கும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பேன், யார்கிட்டயாவது சொல்லி இருப்பேன். இப்ப கூட என் மாம குடும்ப கௌரவம் வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக நான் கதவை எடுத்து மூடுனேன். கடைசியா சொல்றேன், இந்த மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல. ना समझे वो अनाड़ी है।